பதவிக்காக, அதிகாரத்துக்காக, பணத்துக்காக, சொகத்துக்காக இங்க ஓடி வந்திருக்கான். டிவிகேவிற்கும் டிஎம்கேவிற்கும் பெருசா வேறுபாடு இல்ல. இந்த கேண்டிடேட்ஸ் செலெக்ஷன் ஃபீல்டிங் ஆஃப் அந்த அந்த அதை பொறுத்த மட்டும் இல்ல, சக்திகளோட இவரும் ஒரு சக்தியாக போய் ஒண்டிக்கிருச்சு இந்த தாவேகா. விஜய் எந்த விதத்திலையும் உதயநிதியிலிருந்தோ, ஸ்டாலின்ல இருந்தோ, எடப்பாடியில் இருந்தோ மாறுபட்டவரா தெரியல. தாவேகால 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிச்சு வேட்புமனு தாக்கலும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த வேட்பாளர்கள் அறிவிப்புல இருக்கக்கூடிய முரண்களை நான் சொல்றேன். அதாவது தாவேகாவில 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிச்சதுல மாற்று கட்சியினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது 2-3 நாட்களுக்கு முன்பு அதிமுக, திமுக, காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி இங்க தாவேகால இணைந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேல மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு வேட்பாளர்களா அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் தானே அப்படின்னு சொன்னேன். சரி, அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல, நான் கேக்குறது என்னன்னா, அப்ப மத்த கட்சிகளுக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? அவங்க செய்யறதே தானே நீங்களும் செய்யறீங்க. இப்ப திமுகல அதிமுகல இருந்த நிறைய பேர் இப்ப அமைச்சர்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகல அதிமுகவுக்கு வந்தவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே தான் நீங்க செய்யறீங்க. அப்படிங்கிறப்போ மற்ற கட்சிகளுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. வித்தியாசம் அது தீய சக்தி, இந்த தீய சக்தி. அப்ப தீய சக்தி செஞ்ச செயலை செய்யறப்போ அது தீய சக்தியா தானே எடுத்துக்கிறணும். இல்ல தீய சக்தியா மாறுது அப்படிங்கறதானே எடுத்துக்கிற முடியும். இல்ல, இப்ப என்னன்னா அதுதான் பிரச்சனையே. விஜயினுடைய வேட்பாளர்கள் இந்த அறிவிப்புல ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, நான் அதுல குறுக்க வந்துட்டேன், சாரி. இப்ப இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னாலே வேற கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு இந்த தாவேகாவுல தரப்பட்ட முக்கியத்துவம், தாவேகா கூட இல்ல, அவர் டிவிகேன்னு தான் சொல்றாரு. அந்த டிவிகேல தரப்பட்ட அந்த முக்கியத்துவம், அடுத்து இவங்க வேட்பாளர்கள் இல்ல காப்பாளர்கள் அப்படின்னு வேற சொல்றாரு. அதனால நம்ம காப்பாளர்கள்னு சொல்லலாமா, வேட்பாளர்கள்னு சொல்லலாமா? டிவிகே காப்பாளர்கள் டிவிகேன்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிவிகே காப்பாளர்கள் 234 பேரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு இவர் இடம் கொடுத்திருக்கிறாரு. இந்த மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, ஒரு கொள்கை காரணமாக கருத்து முரண்பட்டு அல்லது மக்களை மையப்படுத்தி சில செயல் திட்டங்களை செய்யும் போது அது சரியாக நடைபெறல, அதுல ஊழல் நடந்திருக்குது, மக்களுக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சார்பாக நின்று அந்த தலைமையை எதிர்த்து, கட்சியை எதிர்த்து போராடி அந்த கட்சியில இருந்து வெளிவந்தவங்க அப்படின்னா அவங்கள நம்ம உண்மையிலேயே பாராட்டலாம். இவங்க வந்தவங்க எல்லாமே களிசடைகளா, ஊழல்வாதிகளா, பெருச்சாளிகளா, வேண்டாதவர்களா, உதிரிகளா, அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அல்லது அந்த கட்சியில இடம் கொடுக்கப்படாமல் வைக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் பதவிக்காக, அதிகாரத்துக்காக, பணத்துக்காக, சொகத்துக்காக இங்க ஓடி வந்திருக்கான். அப்படி வந்தவங்கல்ல அதுல யாரு சிறந்த ஊழல்வாதியோ, அதுல யாரு சிறந்த அதிகமா பணம் வச்சிருக்கிறானோ, அதுல யாருக்கு இன்னும் அதுக்கு ஒரு கேங் வச்சிருப்பாங்க தெரியுமா, பின்னாலே அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம், யாருக்கு பின்னாடி அந்த கூட்டம் இருக்கோ, அதாவது செல்வாக்கு அப்படின்ற வார்த்தை, அப்படி செல்வாக்கு உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஆட்களா பார்த்து இவர் சீட்டை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த விதத்துலதான் நீங்க சொன்னது ரொம்ப சரியான பாயிண்ட். அதாவது தாவேகாவிற்கும் டிவிகேவிற்கும் டிஎம்கேவிற்கும் பெருசா வேறுபாடு இல்ல. இந்த கேண்டிடேட்ஸ் செலெக்ஷன் ஃபீல்டிங் ஆஃப் அந்த அந்த அதை பொறுத்த மட்டும் இல்ல, பொதுவாகவே அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய அந்த வேல்யூ சிஸ்டம், அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எப்படி அந்த அணுகுமுறைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் தாவேகாவிற்கும் விஜய்க்கும் பெருசா வித்தியாசம் கிடையாது. டிவிகேவுக்கும் ஏடிஎம்கேக்கும் வித்தியாசம் கிடையாது, பெருசா வித்தியாசம் கிடையாது. இப்ப இதுல எல்லாத்துலயுமே இந்த கட்சிகள் ஒட்டுமொத்தமா, அதாவது இவர் தீய சக்தின்னு எந்த இதெல்லாம் சொன்னாரோ அந்த தீய சக்திகளோட இவரும் ஒரு சக்தியாக போய் ஒண்டிக்கிருச்சு இந்த தாவேகா. இன்னைக்கு சூழ்நிலையில
தமிழ்நாடு அரசியலை நம்ம பாகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து இந்த தீய சக்தி, தீய சக்திகள், அந்த தீய சக்திகளோடு புது வரவாக இணைந்திருக்கக்கூடிய தூய சக்தி என்று மாறுதட்டி கொண்ட தீய சக்தியாக, உண்மையிலேயே தீய சக்தியாக இருக்கக்கூடிய தாவேகா. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கு. இன்னொரு பக்கம் மக்களை மையப்படுத்திய இயக்கங்கள் இருக்கிறாங்க. கம்யூனிச கட்சின்றதை விட கம்யூனிச சித்தாந்தத்துல ஊன்றிய மக்கள் நலனில் அக்கறை உள்ளவங்க இருக்கிறாங்க. தமிழர் நலனில் அக்கறை உள்ள இயக்கங்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் சொல்றதுன்னா நாம் தமிழர் கட்சிய அந்த லிஸ்ட்ல கொஞ்சம் கொண்டு வரலாம். ஏன்னா அங்கேயுமே முரண்பாடுகள் இருக்கிறத நம்ம சொல்றோம், பாக்குறோம். இப்ப இந்த மாதிரி தான் இருக்குப்பா இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் நிலவரம். அதனால இவர் ஏன் அவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த அந்த கட்சியால அதைத்தான் செய்ய முடியும், விஜயால அதைத்தான் செய்ய முடியும். ஏன்னா விஜய் எந்த விதத்திலையும் உதயநிதியிலிருந்தோ, ஸ்டாலின்ல இருந்தோ, எடப்பாடியிலிருந்தோ மாறுபட்டவரா தெரியல. அதாவது சவடால பேசுறதுல, அப்புறம் பேச்சு அந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங், அந்த கான்டென்ட் ஆஃப் ஸ்பீக்கிங், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தவிர, அந்த கொஞ்ச நேரம் பேசுறது, அப்புறம் அந்த சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி டெலிவரி பண்றது, அதுல வந்து எடப்பாடியில இருந்து இவர் வேறுபட்டவரா இருக்கலாம். ஆனா செயல்பாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருசா வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே இது வந்து எப்படின்னா, பழைய கல்ல புதிய முந்தையில கொடுக்கறது மாதிரி.